சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். நம்ம தமிழ் நியூஸ் சேனலுக்காக மூத்த தலைவரும் சமூக ஆர்வலரும் பொதுமக்களுடைய பிரதிநிதியும் அரசியல் விமர்சனமான திரு ஜனதா பாபுவை சந்தித்துள்ளோம். தேர்தல் நாளை முதல் நடைபெறுகிறது. தேர்தல் அதாவது தமிழ்நாட்டில் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்து நாளை முதல் நடைபெறுகிறது. இந்த நேரத்திலே பல்வேறு கருத்து கணிப்பு நிறுவனம் பல்வேறு செய்தியாளர்களும் எந்த அணி வெற்றி பெறும், எந்த அணி அதிகார வாய்ப்புகள் என்று பல்வேறு கருத்துகள் கூறியுள்ளன. அந்த அடிப்படையில் தமிழ் நியூஸ் சேனலுக்காக நம்முடைய பத்திரிகையுடைய நிருபர்கள் அங்கிருந்து கலாய்வு செய்து மற்றும் நம்முடைய மூத்த அரசியல்வாதி பல்வேறு விஷயங்களை கலாய்வு செய்து அந்த அடிப்படையில் தற்போது தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள், அதிக இடங்களில் வெற்றி பெறுவார் யார், திமுக அணியா அல்லது அதிமுக அணியா இல்லை பாஜக அணியா, எந்த அணி அதிக கட்டுரை என்பது குறித்து நம்முடைய மூத்த சமூகங்களும் அரசியல் விமர்சனமான திரு ஜனதா பாபுவை கேட்டுள்ளோம். ஐயா வணக்கம். ஐயா, இப்போ 2024 தேர்தல் நாளைக்கு மறுநாள் நடைபெறுகிறது. எல்லா தேர்தல் பிரச்சாரம் முழுமையாக முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த கட்டமாக வந்து நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் தராங்க. அதுக்கப்புறம் தேர்தலை மக்கள் சந்திப்பாங்க. இந்த நேரத்தில் பல்வேறு கருத்து கணிப்பு நிறுவனங்களும் பல்வேறு செய்தியாளர்களும் பல்வேறு தொலைக்காட்சி நிறுவனம் கருத்து கணிப்பு எழுப்பது. இந்த கருத்து கணிப்பில் வந்து திமுக அணி வெற்றி பெறும் என்றும் சில அதிமுக வெற்றி பெறும், பெரும்பாலும் திமுக அணி தான் வெற்றி பெறும் சொல்கிறது. இந்த அடிப்படையில் வந்து நம்முடைய கருத்தாலையில் நம்ம விஷயங்களை ஆராய்ந்தோம். நீங்களும் பல விஷயத்தை அழைச்சிருப்பீங்க. அந்த அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டு மூலமாக 39 தொகுதி, பாண்டிச்சேரி 40 தொகுதி, இந்த தொகுதியில் வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து யார் ஜெயிப்பாங்க அந்த விஷயத்தை நீங்கள் சொன்னாங்க. அது விஷயமாக தான் இப்போ வந்து நம்ம எந்தெந்த தொகுதின்றது யார் யார் ஜெயிப்பாங்க அந்த அடிப்படையில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல் தொகுதி வந்து நம்ம எந்த தொகுதின்றாங்க இப்போ நம்ம முதல் தொகுதியை பார்க்கலாங்க. முதல் தொகுதி வந்து நம்ம திருவள்ளூர் தொகுதி. முதல் தொகுதியாக திருவள்ளூர் தொகுதி. திருவள்ளூர் நாம தொகுதியில் பார்த்தீங்கன்னா சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி நிற்கிறார். திமுக கூட்டணியிலே காங்கிரஸ் நிற்கிறாரு. அவர் எடுத்து தேமுக சார்பில் வந்து முன்னாள் எம்எல்ஏ பாலகிரபி நிற்கிறாரு. பாஜக சார்பில் வந்து நலத்தன் நிற்கிறாரு. இந்த திருவள்ளூர் தொகுதியில் யார் வெற்றி பெற வாய்ப்பு, அது குறித்து சொல்லுங்க. வணக்கம். நடக்க உள்ள பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு 40 தொகுதி, அந்த 40 தொகுதியில் 39 தொகுதி தமிழகத்தை சேர்ந்ததும் பாண்டிச்சேரியோடு சேர்த்து 40 தொகுதி. முதல் கேள்வியாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு திருவள்ளூர் தொகுதி. திருவள்ளூர் தொகுதியில் ஏற்கனவே ஜெயக்குமார்னு ஒரு காங்கிரஸ் வேட்பாளராக நின்று வெற்றி பல ஆண்டு காலமாக அவர் முயற்சி செஞ்சு தோல்வி அடைந்து பலமான கூட்டணி இருந்தது. அப்போ பலமான கூட்டணி திமுக கூட்டணியிலும் கொடுத்தாங்க, அப்பவும் ஜெயிக்கல அவர். ஆனால் கடந்த முறை ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு இந்த கூட்டணியில் பலமான கூட்டணி அதிமுக பாரதிய ஜனதா இருந்தாலும் அது வந்து ஜெயிச்சிட்டார். ஜெயிச்ச பிறகு அவர் அந்த தொகுதிக்கு எதுவுமே செய்யலன்னு தான் இன்றைய காலகட்டம் வரைக்கும் அவர் நல்ல காலம் அவர் மீண்டும் வேட்பாளராக இந்த காங்கிரஸ் களமிறக்கவில்லை. காங்கிரஸ் மீண்டும் கேட்டுக்கொண்டது திமுக இடத்தில். இப்போது வந்துக்கிற அந்த காங்கிரஸ் தலைவர் அவர் பெருந்தகை செல்வம் காங்கிரஸுக்கு கேட்டு சீட்டுகள் கொடுத்தார். ஆனால் அங்கே இன்றைய காலகட்டத்தில் இன்னும் ஆளுங்கட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் 2 ஒன்றா நடக்கிறதுனால கணிசமாக ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் இங்கே சொல்ல முடியாத காரணம் இங்கே ஆளுங்கட்சியுடைய அதிகார பவர் இன்னும் இருக்குது. தேர்தல் கமிஷன் என்னதான் விதிமுறைகள் கொடுத்தாலும் ஆக இங்கே பணநாயகம் அதிகமாக இருக்குது. பணநாயகம் போது ஒரு ஐஏஎஸ் போட்டிருந்தனால இங்கே வந்து இழுபறி நிலைமை தான் அதிமுகவுக்கும். காரணம் பணபலம். தேமுதிகவும் திமுக கூட்டணி சொல்ல இந்தியா கூட்டணின்றான். அது மாதிரி காங்கிரஸ் நிற்குது, காங்கிரஸ் தேமுதிக. ஆமாம், தேமுதிக இருந்தாலும் அங்கே ஒரு கேண்டிடேட் சரி கிடையாது. அதாவது பலமான கேண்டிடேட் இல்லை. நான் அவங்க தாழ்த்தி சொல்லலை, சரியான கேண்டிடேட் இல்லை. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸ் நிற்கிறாரு. இவங்களுக்கு அவங்க ஐஏஎஸ் இருந்தாலும் படிக்காத காமராஜ் நிற்க ஜெயிக்கலையா, அதனால படிப்பு முக்கியம் இல்லை. இந்த இடத்துல வந்து ஆளுங்கட்சி பணம் பலத்தை இறக்குது. இந்த இடத்துல வந்து பிரேமலதாவட்டும் பணம் கிடையாது அந்த தலைவி அந்த தேமுதிக. ஆக இந்த இடத்துல இழுபறி நிலைமையாக இருந்தாலும் காங்கிரஸ் வெற்றி முகாமை மீண்டும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வடசென்னை பார்க்குறோம். வடசென்னை பார்த்தீங்கன்னா வந்து திமுக சார்பாக டாக்டர் கலாநிதி வீரசாமி நிற்கிறாங்க. அதிமுக சார்பாக ராயபுரம் முனை நிற்கிறாரு. பாஜக வந்து பால் காமராஜ் நிற்கிறாரு. இந்த வடசென்னை யாருக்கு வெற்றி வாய்ப்பு? வடசென்னை வந்து மிகவும் ஒதுக்குப்புறமான ஒரு சென்னை தொகுதியாக
ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது சொன்னாங்க, இந்த தொகுதியை நான் மேம்பட்டு சீர்படுத்தி காட்டுவேன். ஆனால் அந்த பாவம் அந்த மக்களுக்கு அன்லக்கி சொல்லும். அதனால ஆனால் கலாநிதி பெரும் கொழுத்த பணக்காரர். ஆக அந்த இடத்துல வந்து இப்போ பணநாயகம் தாங்க. என்னதான் வந்து மக்கள் வந்து இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருந்து திமுக செய்யலா கூட இருந்தாலும் பணம் திறக்கிறாங்க. ராயபுரம் மனம் கலாநிதி மாறன் பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் கலாநிதி இவர் எங்கேயோ. ஆக ஆளுங்கட்சி நடந்து கொண்டிருக்கிறது, அரசு பலம் அங்கே தலைவர் தாடுகிறது, எல்லாமே சேர்த்து பணபலம். அதனால் அந்த இடத்துல மீண்டும் கலாநிதி மாறன் தான் தக்க வைத்துக். அடுத்து நம்ம 3வது தொகுதி பார்த்தா தென் சென்னை வந்து இப்போ வந்து தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன். ஆமாம். திமுகவில் அதிமுக ஜெயவர்த்தனே, பாஜக தமிழிசை சவுந்தரராஜன். இங்கே இந்த 3 பேருமே ஸ்டார் கேண்டிடேட் வந்து தமிழ்ச்சி நிற்கிறாங்க. அது வந்து ஜெயவர்த்தனே எம்பியுடைய எம்பி முன்னாள் எம்பி அவர் நிற்கிறாரு. தமிழ்ச்சி முன்னாள் எம்பி அவங்க சிட்டிங் எம்பி அவங்க நிற்கிறாங்க. இந்த தொகுதி நிலைமை இருக்குது. அவங்களுக்கு பெரிய ஸ்டார் தான். இந்த அம்மா அவங்களும் முன்னாள் எம்பின்னு சொல்றதுக்காக ஸ்டார் சொல்லவும் சென்னை தமிழ்ச்சி தங்கப்பாண்டி இதை விட ஸ்டார் யாருனாக்கா ஒரு மாநில பாரதிய ஜனதா தலைவராக இருந்தாங்க. 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்திருக்காங்க. ஆளுநர் பதவியே வேண்டாம், மக்களுக்கு நம்ம செய்ய முடியாது, டைரக்டாக செய்ய முடியாது, ஏற்கனவே ஒரு பேட்டியில் கொடுத்துருக்கேன், வந்திருக்காங்க. ஆக இந்த இடத்துல வந்து கடுமையான போட்டி தான் நிலவும். ஏன்னா காரணம்னாக்கா ஜெயவர்தனி அதாவது ஜெயக்குமார் பிள்ளை ஒரு ஃபெமிலியர். அந்த தம்பி கூட நல்லா படித்தவப்பா. 3 பேருமே நல்லா படித்தவங்க தான், நல்ல மக்கள் இடத்துல ஃபேமஸ் ஆகும். ஆனால் கடுமையான போட்டி இருக்கு. கடுமையான போட்டின்னா தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்னாக்கா மக்கள் மரத்தில் ஃபெமிலியர் ஆகிட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, பல மாநிலத்துக்கும். அதே மாதிரி ஜெயவர்தனி நல்ல ஒரு ஒரு மின்வாரித்துறை அமைச்சராக இருக்கிறாரு. நல்ல ஒரு பேச்சாளர். அதிமுக ஒரு எடப்பாடிக்கு அடுத்தது ஒரு சீனியர் தலைவர், நல்ல ஒரு பேச்சாளர். அவர் மாதிரி அவர் பிள்ளை நல்லா பேசுறாரு, நல்ல செய்வார் நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு. எம்பியா இருந்தது கடும் போட்டியாக சொல்ல முடியாது. அப்புறம் வந்து நம்ம மத்திய சென்னை பார்த்தீங்கன்னா தயாநிதி மாறன் இருந்தாருங்க திமுகவில். தேமுதிகவில் பாஸ்தாதி, அது அதிமுக பாஸ்தாதி இருக்காரு. பாஜக வினோத் செல்வி இருக்காரு. இந்த தொகுதி யார் வெற்றி பெறுவாங்க? சொல்லவே தேவையில்லை. திமுகவுடைய குடும்பத்தில் முக்கியமான ஆள் வந்து முரசொலி மாறனுடைய குடும்பம் இன்னைக்கு பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரர். இவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் தலை காட்டுவார். இருந்தாலும் நாங்கள் பணப்படம். 2வது ஆளுங்கட்சி. இன்னைக்கும் அரசு ஊழியர்கள் இவங்களுக்கு சாதகமாக தான் பயன்படுத்திக்கிறாங்க. யாரு? திமுகவுடைய அந்த காலத்திலே பெரிய ஒரு கருணாநிதி இருக்கும்போது சரி, இப்போ ஸ்டாலின் இன்னும் கடுமையா அப்படியே சாடுறார், மிரட்டு தோணியிலே இருக்கிறார். அதனால் அந்த மிரட்டு தோணியில் இன்னைக்கு வரைக்கும் தயாநிதி மாதிரி வெந்த அந்த தொகுதிக்கு ஒன்றுமே செய்யல கூட சரி, தயாநிதி மாதிரி தான் வரும். நாங்கள் மீண்டும் தயார் செய்கிறார். இப்போ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும் தொகுதி திமுக வந்து டிஆர் பாலு, முன்னாள் அமைச்சர், அதிமுக பொருளாளர் டிஆர் பாலு இருக்காரு. ஆமாம் திமுக. ஆமாம் அதிமுக வந்து பிரேம்குமார் நிற்கிறாருங்க. தமாக வேணுகோபால் நிற்கிறார். இந்த இடத்துல ஸ்ரீபெரும் யார் ஜெயிப்பாங்க? 20 இப்போ சொன்ன பாருங்க தயாநிதி. டிஆர் பாலு வந்து ரவுடிசம், ஆளுங்கட்சியுடைய பலம் இருந்து சொல்ல கூட ரவுடிசம். ஏற்கனவே டிஆர் பாலு பற்றி தெரியும். ஆளுங்கட்சி 2வது ஆளுங்கட்சி குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு புள்ளி. என்ன தொடர்ச்சியாக மத்திய அமைச்சர், பினாமி அமைச்சர், திமுக பினாமி அமைச்சர், ரவுடி பலம், பணபலம் எல்லாமே சேர்ந்து ஸ்ரீபெரும்புத்தூர் மீண்டும் அங்கே தான் பாலு ஜெயிக்கிறாருங்க. அடுத்து காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா சிட்டிங் எம்பி திமுக செல்வம், அது ஆல்ரெடி சிட்டிங் எம்பிங்க. அதிமுக ராஜசேகர் நிற்கிறார் புதுமுகம். பாமக ஜோதி வெங்கடேஷ் நிற்கிறாரு. இங்கே யார் ஜெயிப்பாங்க? காஞ்சிபுரத்தில் யார் ஜெயிக்கிற வாய்ப்பு? மக்கள் நினைச்சா அந்த புதிய ஆளுக்கு வரவேற்பு கொடுக்கலாம். ஆனால் சிட்டிங் எம்பி இருந்தால செல்வம் அங்கேயும் பணம் தான் விளையாடும், அவரும் தக்க வச்சுக்கிறார். அப்போ அந்த தொகுதி வந்து மீண்டும் திமுக. இப்போ அடுத்து நம்ம பார்க்க தொகுதி வந்து அரக்கோணம் தொகுதிங்க. அரக்கோணத்துக்கு வந்து திமுக சார்பாக ஜெகத் வச்சுக்கார், முன்னாள் மத்திய அமைச்சர், சிட்டிங் எம்பி அவர் நிற்கிறாரு. அவர் எதிர்த்து வந்து அதிமுக சார்பு வந்து ஏஎல் விஜய் நிற்கிறாரு. பாமக சார்பாக பாலு நிற்கிறாரு. இங்கே யார் ஜெயிப்பாங்க அரக்கோணம் தொகுதி?
இந்த கேள்வி வந்து ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தாக்கா இஸ் ஒன் ஆஃப் த கிங் மேக்கர், ஷீ இஸ் கிங் மேக்கர். இப்போ எடப்பாடி அவர் நிற்க வச்சுக்கிறாருனாக்கா ஒரு இப்போல்லாம் வந்து ஒன்று பணபலம், ஜனநாயக திருவிழான்னு சொல்கிறாங்க. இதில் எலெக்ஷன் பணநாயக திருவிழா தான். என்னதான் இவங்க ஓடி ஓடி பிடிச்சா கூட பணம் படம் தான். இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியும் எங்கேயுமே பணம் தான், அரசியல் படம், ரவுடி படம் தான். ஆக இன்னைக்கு ஜெகத் ரட்சகன் அதிமுக நிற்கிற ஒரு களம் கண்டிருக்கிற அவர் விஜயன், அவர் மக்கள் மனத்தில் தெரியாத ஒரு ஆள், ஒரு காவிரி பக்கம் சிறு பிள்ளை இருந்தாலும் இவருடைய பணபலத்துக்கு முன்னாடி எல்லாமே தூசு தான். பாலும் சொல்ல முடியல. மக்கள் நான் நினைக்கிறாங்க இவரும் வீரவன்னியர் அவரும் வீரவன்னியர் தான், பணம் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க பிஜேபி கூட்டணி சார்பாக நின்னா கூட அப்படின்னு மக்கள் மனசில் போயிடுறாங்க. அதனால இவர் தொகுதி பக்கமே வரலன்னா கூட இவர் மேலே 2000 கோடி ஊழல் சொல்லியிருந்தா கூட இவர் தான் ஜெயிக்கிறார். அடுத்தது வேலூர் தொகுதிங்க. வேலூர் வந்து இப்போ அதிமுகவுடைய திமுகவுடைய பொதுச்செயலர் துரைமுருகன் அவருடைய மகன் கதிராஜ் மீண்டும் அடிக்கிறாரு. லாஸ்ட் ஒரு எப்படி திருப்பி நிற்கிறாரு. அங்கே வேலூர்ல வெற்றி யாருக்கு வாய்ப்பு? யார் சொன்னீங்க? கதிராஜன் துரைமுருகன் மகன். ஆமாம், அவர் நிற்கிறார் திருப்பி. அங்கே அவருக்கு வெற்றி வாய்ப்பு. துரைமுருகன் சொல்லியிருந்தா கூட நான் ஒத்துப்பேன். அவரோட செல்வாக்கு பல முறை எம்எல்ஏ இருந்தவர், மக்கள் மனசு எடுப்பார். இப்போ தந்தை உதயசூரியன் ஸ்டாலின் இந்த மூன்றும் இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் இருந்தால் 190% இவர் வாய்ப்புக்கு இருங்க 190% நிற்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இவங்க நினைக்கலாம். ஆனால் அங்கே நிற்கிறது யாருன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளரா ஏசி சண்முகம். மக்கள் மனசு பிரபலமானவர். ஏற்கனவே மக்கள் கொஞ்சம் ஓட்டு தான் ஜெயிச்சார். ஆக நம்ம இவர் சொன்ன பாருங்க 90% 3% இப்படி 90% நம்ம ஜெயிக்கணும்னு கனவு காண்றாங்க. ஆனால் இந்த இடத்துல ஏசி சண்முகம் தான் ஜெயிப்பார். அந்த தொகுதி ஆமாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிருஷ்ணகிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து கோபிநாத் நிற்கிறாங்க, அதிமுக ஜெயபிரகாஷ் நிற்கிறாரு, பாமக நரசிம்ம நிற்கிறாரு. இங்கே வந்து போட்டி எப்படி இருக்குங்க? கிருஷ்ணகிரி வந்து ஒரு பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணசாமியுடைய மகன். அவர் நிற்கிறீங்க இன்னைக்கு கோபிநாத் கிருஷ்ணகிரி கோபிநாத் நிற்கிறாரு. இதுதாங்க கோபிநாத் காங்கிரஸ்ல கோபிநாத் நிற்கிறாரு, அதிமுக வந்து ஜெயபிரகாஷ் நிற்கிறாரு. சொல்றேன் கேளுங்க. பாரம்பரியமிக்க குடும்பத்தில் இருந்த கிருஷ்ணகிரி கிருஷ்ணசாமி. இவர் யார்? இவரு இது வந்து யார்? இந்த கோபிநாத். அந்த கிருஷ்ணசாமி குடும்பத்துடைய செல்வாக்கு இவருக்கு ஆதரவு இருக்கு, அந்த பாரம்பரியமிக்க காரணம். அதனால அந்த இடத்துல நின்று கோபிநாத் தான் அடிச்சுட்டு வர்றன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தர்மபுரி பார்த்தீங்கன்னா வந்து திமுகவில் மணி நிற்காருங்க, அதிமுக அசோக நிற்காரு, பிஜேபி கூட்டினா பாமக சௌமியா அன்புமணியை மணி சௌமியா அன்புமணியை தான் நிற்கிறாங்க. அது ஏற்கனவே வந்து அந்த தொகுதி வந்து திமுக பாமக ஜெயிச்சு தொகுதியார், அதிமுக தனியாருக்கு அங்கே அன்புமணி ஜெயிச்சார். இப்போ அந்த தொகுதி வந்து அவங்க மனைவி சௌமியா அன்பு நிற்கிறாங்க. அவங்க வெற்றியில் யார் கம்மிங்க? இப்போ சொல்ல பாருங்க, கிருஷ்ணகிரி அந்த கிருஷ்ணசாமி இருக்கிற பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பம், அவருடைய மகள் தான் சௌமியா. நான் அன்புமணியை விட அவரே சொல்லிட்டார், அன்புமணியை என்னை விட திறமை மிக்கவர், இவர் நல்லா படித்தவர், மகளிர் இருக்கிற நிறைய சாதி அடிப்படை. ஆனால் நம்பர் 1 அங்கே ஈக்குட்டு தலித் மக்கள் அங்கே இருக்காங்க. இருந்தாலும் அங்கே வந்து சௌமியா தான் ஜெயிப்பாங்க. சௌமியா அது நம்ம பார்க்க திருவண்ணாமலை தொகுதிங்க. திருவண்ணாமலை தொகுதி வந்து திமுக வந்து அனாதை நிற்கிறாங்க, அதிமுக வந்து கலிய பெருமை நிற்கிறாங்க, பாஜக அசோக் நிற்கிறாங்க. இங்கே வந்து யாருக்கு வெற்றி வாய்ப்பு அமைங்க? கடுமையான போட்டி தான். திருவண்ணாமலை அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் கடுமையான. திருவண்ணாமலை அதிமுக கடுமையான. அடுத்து வந்து ஆரணி தொகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து திமுக சார்பாக வந்து தரணி வேண்டி நிற்கிறாங்க, அதிமுக சார்பாக ஜிவி கஜேந்திரன் நிற்கிறாங்க, பாமக சார்பாக கணேஷ்குமார் நிற்கிறாங்க. இந்த தொகுதி யாருக்கான வெற்றி வாய்ப்பு பண்ணீங்க? இங்கே பழைய மாதிரிலாம் வந்து நீங்கள் திமுக வெற்றி பண்ணணும்னு நினைக்க முடியாது. இந்த 2 முகங்களுக்குமே அங்கே ஓரளவு செல்வாக்கு தனிப்பட்ட முறையில் இல்லை. ப்ளஸ் சிம்பிள் திமுகன்ற உதயசூரியனும் அதிமுக ரெட்டலி அப்படின்னு இருக்கும்போது அங்கே இவங்களுக்குள்ள ஒரு கடுமையான போட்டி இருக்கும். இங்கேயும் சொல்ல முடியாது. அடுத்து வந்து நம்ம விழுப்புரம் தொகுதி பார்க்குறோம். விழுப்புரம் தொகுதியில் வந்து விடுதலை சிறுத்தை சார்பாக ரவிக்குமார் நிற்கிறாருங்க, அதிமுக சார்பாக பாக்யராஜ் நிற்கிறாருங்க, பாமக சார்பாக முரளி சங்கர் நிற்கிறாருங்க பாஜக கூட்டணியில். இந்த விழுப்புரம் தொகுதி யார் வெற்றி பெறுவாங்க? விழுப்புரம் தொகுதி ஏற்கனவே விழுப்புரம் தொகுதியில்
ரவிக்குமார் நின்றவர் தான். அவர்தான் எம்பி. ஆனா அந்த கட்சியில ஒரு பொதுக்கூட்டத்தில் ரவிக்குமார் நிக்க வைக்க கூடாது முடிவு பண்ணியிருந்தாங்க. இப்ப அங்க பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கலாம் திமுக கூட்டணியில ஒரு வந்துடலாம் பணப்படத்தும் அந்த கூட்டணி படத்தை வச்சுது. ஆனா அங்கேயே நான் சொல்றேன், விழுப்புரத்துலையும் இவர் ஜெயிப்பாருன்றத நம்பிக்கை கிடையாது. காரணம் கட்சிக்குள்ளே உட்பூசல் இருக்குது. இவர் நிக்க வைக்க கூடாது முடிவு பண்ணாங்க. மறுபடியும் திருமாவளவன் அவர் தான் நிக்க வைக்கிறார். இவர் தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. கட்சிக்குள்ளே உட்பூசல் இருக்கு, இவருக்கே தெரியாது. அது எல்லா கட்சியிலும் உண்டு. ஆக அங்கே பணபலம் விளையாடினாலும் இழுபறி நிலைமை தான். ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி திருமாவளவன் நிற்கும் போது இழுபறி நிலைமை. கடும் போட்டி நிலவும். ஆமா, கடும் போட்டி நிலவும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கள்ளக்குறிச்சி தொகுதி. இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா வந்து திமுக வந்து மலையாளம் நிற்கிறாங்க, அதிமுக குமரகுரு அவர் சீனியர் குமரகுரு நிற்கிறாங்க, பாமக தேவதாஸ் நிற்கிறாங்க. இந்த தொகுதி நிறைய வந்து அதிமுக தான் ஜெயிக்கிறாங்க. தொகுதி ஒருத்தரும் கள்ளக்குறிச்சி அதிமுக தான் ஜெயிக்கிறது. நிறைய விஷயம் எல்லாத்தையும் சர்வையிலும் அதிமுக ஜெயிக்கிறாங்க தான் சொல்றாங்க. நீங்க அந்த நிலைமை கருத்துங்களா சொல்லிட்டுங்களா? ஆகுனா இந்தியா கூட்டணியில இந்த ஸ்டாலின்லேருந்து மொத்த பேர் திமுக எல்லாம் வந்து பாரதிய ஜனதா பற்றியும் மற்ற பற்றியும் இந்தியா கூட்டணி. மணிப்பூருக்கு விஷயம் என்ன ஆச்சு? ஒரு சிறுமியை இது பண்ணாங்களே, கள்ளக்குறிச்சி அதை தான் நடந்தது. அது ஒன்றே இவங்க மைனஸ் பாயிண்ட் யாருக்கு? இவங்க ஒன்றும் கிழிக்கல. அந்த எந்த அந்த நீதி செத்து போச்சு அந்த சிறுமி. ஆக அந்த இடத்துல அதிமுக தான் ஜெயிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் தொகுதி. இது சேலம் வந்து அதிமுக வந்து பலமான சேலம் வந்து அதிமுக பலமான தொகுதிங்க. ஏன்னா அவங்க சேலத்துக்கும் அதிமுக தர கூட நிறைய எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. இந்த தொழில் திமுக சார்பில் செல்வ கணபதி நிற்கிறாங்க, முன்னாள் அமைச்சர் செல்வமதி முன்னாள் அமைச்சர் நிற்கிறாங்க. அதிமுக சார்பில் விக்னேஷ் நிற்கிறாங்க, பாமக அண்ணாதுரை நிற்கிறாங்க. இந்த சேலம் தொகுதி யார் ஜெயிப்பாங்க? சேலம் அதிமுக தான் ஜெயிக்கும். காரணம் தெரியுங்களா? முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் எதிர்கட்சி தலைவரும் அவருடைய தொகுதி உட்பட்டதெல்லாம். அது மட்டும் இல்லை, செல்வகணபதி பற்றி ஒரு வியாபாரி மாறி 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 போவார். எங்கே போவார்? அதிமுக இருப்பார், திமுக வருவார், செந்தில் பாலாஜி மாதிரி அவர். அவர்கிட்ட மக்களுக்கு செல்வாக்கு இருக்காது. அதனால அதிமுக தான் வெற்றி பெறும். அடுத்து வந்து நாமக்கல், அதாவது முட்டைக்கு ஃபேமஸான நாமக்கல் தொகுதி, கல்விக்கும் ஃபேமஸான கல்வி ஃபேமஸானது. இங்கே வந்து கொங்கு மக்கள் தேசம் மாதேஸ்வரன் நிற்கிறாங்க. அதிமுக வந்து திமுக வந்து கொங்கு மக்கள் தேசம் மாதேஸ்வரன், அதிமுக வந்து தமிழ் நிற்கிறாரு. பாஜக கேபி ராவல் நிற்கிறாங்க. கொங்கு மாதேஸ்வரன் யாருக்கு அந்த அளவுக்கு அவங்க தெரிஞ்சுங்க. அதிமுக தமிழ் நிற்கிறாரு. இந்த தொகுதி நாமக்கல் தொகுதி யாருக்கு? திமுக சார்பாக கொங்கு மக்கள். ஆமாம், அவர் வந்து ஏற்கனவே வந்து தலித் மக்கள் எல்லாம் வந்து அசிங்கப்பட்டு பேசிட்டாங்க கோயம்புத்தூர் இந்த கொங்குன்றதுல. ஆக அந்த இடத்துல சரிவு தான். நாமக்கல் தொகுதி அதிமுக தான் வாய்ப்பு. காரணம், சாதி அடிக்குள்ளே இவங்க நடந்துக்கிட்டு சரி கிடையாது. கொங்கு ஒன்று இது கிடையாது. அந்த கொங்கு மொழி வரவேற்கலாம், ஆனால் அதனுடைய தலைவர்கள்லாம் அசிங்கமாக பேசுறதுனால அங்கே மக்கள் இடத்துல வரவேற்பு இருக்காது. சரிவுனா அதிமுக தான் வெற்றி பெறும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு தொகுதி. இது வந்து திமுக பரமாற்றம் சொல்கிறாங்க. ஈரோட்டில் திமுக பிரகாஷ் ஜெயிக்கின்றாங்க. அதிமுக வந்து ஆற்றல் அசோக்குமார் நிற்கிறாங்க. பாமக விஜயகுமார் நிற்கிறாங்க. அது வந்து கூட்டணி. பிஜேபி வந்து பாமக, திமுக பிரகாஷ்ங்க. இங்கே வந்து யார் ஈரோடு தொகுதி யார் ஜெயிப்பாங்க? அதுவும் சேலம் பக்கத்தில் தொகுதிக்காகும். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஈரோடுன்னும் போது பெரியார் பிறந்த மண். அப்புறம் பார்த்தா இப்போ ஈவிக்கு சம்பத்தின் போது சுலோசனா சம்பத்துடைய மகன் தானே. அங்கே அதிமுகவுக்கும் அங்கே வாய்ப்பு இருக்கு. அதிமுக வாய்ப்பு. ஆமாம், அங்கே அவங்க தான். அடுத்து வந்து திருப்பூர் வந்து திமுக வந்து சிபிஐ நிற்குதுங்க. அதிமுக அண்ணா நிற்கிறாங்க. பாஜக முருகானந்தம் நிற்கிறாங்க. இந்த தொகுதி யாருக்கான வெற்றி வாய்ப்பு? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுக தான் கடும் போட்டியாக இருக்கும். சிபிஐ ஏன்னா தொழில் பகுதி ஏன்னா கம்யூனிஸ்ட் வெற்றி பெறாது. அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து விஐபி வெற்றி தொகுதி. இதை பார்த்தீங்கன்னா வந்து சிவகங்கை வந்து காங்கிரஸ் சார்பாக கார்த்திக் சிதம்பரம் நிற்கிறாங்க. அதிமுக சார்பாக சேவியர் நிற்கிறாங்க. பாஜக சார்பாக தேவநாதன் நிற்கிறாரு. இங்கே யார் வெற்றி பெறுவாங்க? இந்த தொகுதி சிவகங்கை கார்த்திக் சிதம்பரம் நிற்கிறாரு. சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரம் நிற்கிறாரு காங்கிரஸில். அதிமுக வந்து சேவியர் தாஸ் நிற்கிறாங்க. பாஜக வந்து தேவநாதன் நிற்கிறாரு. இங்கே கூட சிவகங்கையும் கடுமையான. ஏன்னா கார்த்திக் சிதம்பரம் கூட ஊழலில் வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரணைலாம் பண்ணாங்க. மக்கள் மனசில் அவர்கிட்ட ஒரு அதிருப்தி தான் இருக்குது. என்ன தான் ஒரு பெரிய நிதியமைச்சருடைய மகனாக இருந்தாலும் அங்கே வாரிசு அரசியல் தான். காங்கிரஸ் அங்கே இழுபறி தான். அடுத்து வந்து மதுரை தொகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து சிபிஎம் வந்து வெங்கடேஷ் நிற்கிறாங்க. அதிமுக சரவணன் நிற்கிறாங்க.
பாஜக வந்து சீனிவாசன் நிற்கிறாங்க. மதுரை தொகுதி யாருக்கு வெற்றி வாய்ப்பு? எப்பவுமே முதல்ல அதிகமாக வந்து சிபிஎம் தான் ஜெயிக்கும். இப்போ சிபிஎம் தான் நிற்கிறாங்க. சிபிஎம் தான் வெற்றி வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த மாதிரி சிபிஎம் தான் ஜெயிக்கும். ஆமாம். அடுத்து தேனியில் பார்த்தீங்கன்னா வந்து திமுக சார்பாக தங்க தமிழ்ச்சல் நிற்கிறாங்க. அதிமுக சார்பாக நான் நிற்கிறாங்க. அமமுக பிஜேபி அமமுக வந்து டிடிவி திரவ நிற்கிறாங்க. ஸ்டார் கேண்டிடேட் டிடிவி தான் ஒரு ஸ்டார் கேண்டிடேட், ஒரு கட்சி தலைவர். அது முறை வந்து பிஜேபிக்கு ஒரு முறை பிஜேபி அங்கீகரிச்சு இருந்தாரு. இன்னும் பிஜேபி கூட அங்கே நிற்கிறாங்க. டிடிவி திரவ தங்க தமிழ்ச்சலும் கருப்பு போட்டின்னு நிறைய சொல்கிறாங்க. நீங்கள் அந்த தொகுதியில் யார் வெற்றி வாய்ப்பு? காரணம்னாக்கா அரசியல் ரீதியாக பேசுகிறப்போ கருத்து வேறுபாடுகளாக வேறு மாதிரியாக இருந்தாலும் அங்கே டிடி தினகரன் வந்து சொந்த தொகுதி. அவர் ஏற்கனவே எம்பியாக இருந்தவர். அவர் என்னதான் அவர் ஆர்கே நகரில் டோக்கன் கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு இதுன்னு பண்ண கூட சொந்த தொகுதிக்கே அவருக்கு வாய்ஸ் இருக்குது. ஆக அங்கே டிடிவி தினகரன் தான் வெற்றி முகாம். நீ சொல்றது தேனி வந்து பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர். அதை வச்சு தேடியில் பண்ணுறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருதுநகர் வந்து காங்கிரஸ் சார்பாக மாணிக்கம் தாவ நிற்கிறார். 4 வருஷம் பேசியிருந்தேங்க. தேமுதிக விஜய் பிரபாகர் இருக்காருங்க. பாஜக வந்து ராதிகா சரத்குமார் இருக்காங்க. இது ஒரு ஸ்டார் தொகுதி. இந்த தொகுதியில் வந்து யார் வெற்றி பெறுவார்? ஸ்டார் தொகுதி இருந்தாலும் ஏற்கனவே ஒரு பேட்டியில் கொடுத்துருக்கிறேன். இன்றைக்கு அவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் மறைவிற்கு பிறகு அவர் மீது எத்தனை மக்கள் வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு மனித நேயமுள்ள ஒரு இது ஏற்கனவே அவர் சொந்த தொகுதி விருதாச்சலம் எல்லாம் ஜெயிச்சு விருதுநகர். இப்போ அவர் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு பேச்சாளர், நல்ல தகப்பன் போல அவர் செய்வார் என்று மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிற ஒரு பாத்திரம். ஆக ராதிகா சரத்குமார் திரைப்பட நடிகையாக இருந்தாலும் அதை விட செல்வாக்கு பெற்றவர் விஜயகாந்த் அவர்கள். ஆக அந்த அம்மா இப்போ தான் அரசியலுக்கு வர்றாங்க. ஆனால் ஏற்கனவே அரசியல் களம் கண்டவர் பிரேமலதா அவர்கள். ஆக விஜயகாந்த் ப்ளஸ் பிரேமலதா, விஜயகாந்த் எக்ஸ்பேர்டு அந்த அனுதாபா போட்டு விஜய பிரபாகரன் செல்லும். அங்கே விஜய பிரபாகரன் தான் ஜெயிப்பார். சொல்றீங்க. அடுத்து வந்து ராமநாதபுரம் ஒரு முக்கியமான தொகுதி. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து திமுக சார்பாக நவாஸ்கரி சிட்டிங் எம்பி நிற்கிறாங்க. அதிமுக வந்து ஜெயபெருமி நிற்கிறாங்க. பாஜக சார்பில் வந்து முன்னாள் அதிமுக உறுப்பினர் ஓட் பன்னீர்செல்வம் நிற்கிறாரு. அவர் வந்து பலாபரிசு தான் முதல்ல சுயேட்சையாக போட்டிருக்காரு. அங்கே வந்து ஓட் பன்னீர்செல்வத்துக்கு போய் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அங்கே வந்து திமுக நவாஸ்கரி ஜெயிப்பாங்க. அந்த மும்முனை போட்டி யாராவது சொல்லுங்க. திமுக நவாஸ்கரி, அதிமுக வந்து ஜெயபெருமாள், ஆமாம், பாஜக ஓட் பன்னீர்செல்வம் நிற்கிறாங்க. இது இந்த தொகுதி எப்படி? தொகுதி விட்டு தொகுதி போனாவே ஊர் விட்டு போடவும் முடியல. இது எம்எல்ஏ கிடையாது, எம்பி எலெக்ஷன். இவருக்கு இருக்கிற செல்வாக்கு தேனியில். அந்த தேனியில் இருக்கிறது விட்டு அவர் அந்த தொகுதியை இவருக்கு கொடுத்தாரு. யாருக்கு? தினகரன். ஏன்னா எல்லாம் பேச்சுவார்த்தை தான். அவங்கள பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் தான். இவர் அங்கே மாறி வந்துட்டார். அதனால அங்கே பன்னீர்செல்வம் இன்னும் ஐயோ பாவம். அங்கே ஷா நவாஸுக்கும் அதிமுக தான் கடும் போட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி தொகுதி. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து திமுக மகளிர் செயலாளர் கனிமொழி, முன்னாள் எம்பி ஸ்டாலிய தங்கை, அவங்க நிற்கிறாங்க திமுக. அதிமுக வந்து சிவகாமின்னு ஒருத்தர் நிற்கிறாங்க, லேடிஸ் வேலுமணிட்டு. பாமக விஜயஸ்ரீ நிற்கிறாங்க. இந்த இடத்துல வந்து யார் வெற்றி பெறுவாங்க? கனிமொழி தான் வெற்றி பெறுவாங்க. பணபலம் கொட்டுது. அதே நேரத்தில் ஓரளவு மக்கள் மனசில் அந்த அம்மா எதிர்கட்சி அதோடு அப்படி செயல்படுறாங்க. பேச்சு திறமை, அண்ணனுடைய பக்கபலம், அதாவது ஆளுங்கட்சி முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பலம். ரெண்டாவது அங்கே அரசியல் பலம் மட்டும் இல்லை, பணபலம். அதனால் அந்த இடத்துல பாவம் இவங்கெல்லாம். ஆனால் அதிகமான ஓட்டு பண்ணி ஜெயிக்க முடியாது. வெற்றி வாய்ப்பு கனிமொழிக்கு தான். நம்ம பார்க்கும்போது சிதம்பரம் தொகுதி வந்து தனி தொகுதிங்க. அங்கே வந்து தொழில் திருமாவளி நிற்கிறாங்க. விருதுசாக தொழில் திருமாவளி நிற்கிறாங்க. அந்த தொகுதியில் வந்து சந்திரகாசன் வருகிறார் அதிமுக சார்பா. அங்கே யார் வெற்றி பெறுவாங்க? சிதம்பரம் ஒரு ரிசர்வ் தொகுதியாக இருந்தாலும் நிற்கிறவங்களாம் எல்லாமே எஸ்சி கேண்டிடேட் தான். ஆனால் திருமாவளவன் வந்து ஒரு கட்சி தலைவர், சிட்டி எம்பி இருக்கட்டும், கட்சி தலைவர். இப்போ வந்து அவர் என்ன பண்ற, பலமான கூட்டணியில் இருக்கார். பலமான கூட்டினா அரசியல் செல்வாக்கும் பணபலமும், ஆளுங்கட்சி பணபலம். அது சொல்லுங்க. இவருக்கும் அந்த பணபலம் இருக்கு. பணபலம் இல்லாமல் இல்லை. சந்திரஹாசனுக்கு அந்த பணபலம் இல்லை. ஆக மீண்டும் திருமாதான் ஜெயிப்பார். அப்புறம் நம்ம பார்க்கும்போது தென்காசி தொகுதி பார்த்தீங்கன்னா வந்து திமுக வந்து ராணி ஸ்ரீகுமார் நிற்கிறாங்க. புதிய தலைவர் கிருஷ்ணசாமி தலைவர். அவர் பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக கூட்டத்தில் வந்து கிருஷ்ணசாமி இருக்கிறாருங்க. தமிழ் மாநில வந்து ஜான் பாண்டியன் தமுக, அவர் வந்து அந்த கூட்டத்தில் வந்து ஜான் பாண்டியன் பிஜேபியில் ஜான் பண்ணியிருக்காரு. இந்த தொகுதியில் வந்து எப்படி இருக்கு? வெற்றி வந்து யாருக்கு சாதகமாக இருக்கும்? லேடி கேண்டிடேட், அதுக்கப்புறம் வந்து ஜென்ஸ் கேண்டிடேட் 3 பேர் நிற்கிறாங்க. எல்லாமே ரிசர்வ் கோட்டாக போட்டுருக்காங்க. ரிசர்வ் தானே வருது.
நம்ம தென்காசி தென்காசி. ரிசர்வ் தென்காசி. ஜான் பாண்டியன் வந்து பல்லர் நல்ல ஒரு பேச்சாற்றல் மிக்க பல வருஷமாக வந்து நடத்திருக்கிறார். அவருக்கு ஈக்குவலான ஆள் யாருன்னா புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி தான். அவர் ரெண்டு பேருமே வந்து தேவேந்திர கூட்டமைப்பு வேளாளர் தான். இவர் யாரு? புதிய தமிழ் கிருஷ்ணசாமி 3 முறை ஜெயிச்சுக்கிறார், ஒரு தடவை தோத்துக்கிறார். ஆனால் அந்த பக்கம் வந்து இப்போ நல்ல பலமான ஒரு கூட்டணியாக வந்து சேர்ந்தார். யாரு? அதே மாதிரி பலமான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆண்டு கொண்ட கூட்டணியில் ஜாயின் பண்ணியிருக்கிறார். 2 பேருக்குமே டஃப்பாக இருக்கும். கடும் போட்டி நிலவு. அப்புறம் திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா வந்து பாஜக சார்பாக நயனானந்த் நிற்கிறாங்க, காங்கிரஸ் சார்பாக ராபர்ட் புரூஸ் நிற்கிறாங்க, அதிமுக சார்பாக ஜான் சிரான் நிற்கிறாங்க. இந்த திருநெல்வேலி தொகுதி வந்து யார் ஜெயிப்பாங்க? திருநெல்வேலியில் பாஜக சார் நயனா நாகேந்திரன் முன்னாள் அமைச்சர், அதிமுக பிஜேபி அவரோட நிற்கிறாங்க. காங்கிரஸ் சார்பாக வந்து ராபர்ட் புரூஸ் நிற்கிறாங்க, அதிமுக சார்பாக ஜான் சிரான் நிற்கிறாங்க. இந்த தொகுதி யார் தர நிற்கிறாங்க? ஜான் சிராணி அதிமுகவுக்கும் இவருக்கு தான் வந்து டஃப்பாக இருக்கும். யாருக்கு? நயினார் நாகேந்திரன். நயினார். ஏன்னா நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே அதிமுகவுடைய நல்ல ஒரு பேச்சாளர், எம்எல்ஏ வந்திருக்கிறார், மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு. அந்த பிஜேபி போனோம். அவர் 4000 இது பிடிச்சிட்டாங்க, அது பிடிச்சிட்டாங்க, எல்லா கட்சியும் தான் பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கு விளக்கம் சொல்லிட்டாரு. இருந்தாலும் மக்கள் மனசில் மக்கள் மனசில் அவருக்கு இடங்குது. நல்ல ஒரு சிறந்த ஆற்றல் மிக்கவர். அவை ஜான்சி ராணிக்கும் நயினார் நாகேந்திரன் கடும் போட்டியிருந்தாலும் நயினார் நாகேந்திரன் தான் அங்கே தக்க வச்சிருப்பாரு.